பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் தூய்மையின் லீலி மலரான புனித அந்தோணியாரின் 3ஆம் நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளானது நம் புனிதருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய புனித வனத்தந்தோணியாரின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தனது தவ வாழ்வால் கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்த புனித வனத்து அந்தோணியாரை பின்பற்றபடியே வாழ்ந்தவர் நம் புனிதர். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு என்னை பின்பற்றும் என்ற இறைவார்த்தையை மனதில் கொண்டு வாழ்ந்தவர் நம் புனிதர். எனவே நாமும் அவரை பாதுகாவலராய் மட்டுமல்லாமல் அவரை நம் வாழ்வில் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு அவரது பண்புகளை பின்பற்றி வாழ வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது தொம்மை ராயப்பன் மிக்கேல், மரிய சந்தனம், மரிய ஜெயம், எம் பால்ராஜ், ஃப்ளோமி, ஆலோசனை மரியான் கனி, அந்தோணிராஜ் முத்துலட்சுமியுடைய குடும்பத்தினுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் மற்றும் குலதேச அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி
உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உன் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியை நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் சவுலை குறித்து சாமுவேலிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே, என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்று கூறுகிறார். சவுலை ஆண்டவர் தலைவராக தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்கிறார். கடவுள் ஒருவரை உயர்த்த விரும்பினால் எப்படியாவது உயர்த்தியே தீருவார் என்பதை கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 17 முதல் 19, மேலும் அதிகாரம் 10, இறை வார்த்தை 1 வரை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 17 முதல் 19, அதிகாரம் 10, இறை வார்த்தை 1 வரை. அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினியன் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லை.
மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கு அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 21 பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். 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 ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோர் அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்துள்ளீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமை உண்மையில் நலமிகு கொடைகளை ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சியை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 17 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகியோர் பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொய்யால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கப் போகின்றோமா, அல்லது உண்மையால் புனித அந்தோனியாரை போல ஆண்டவரிடமிருந்து அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெறப்போகின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதர், தப்பறைகளின் சம்மட்டி, கேட்ட வரங்களை பெற்றுத் தருபவர் என பல பெயர்களை தன்னகத்தை கொண்ட நம்முடைய மண்ணின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி. யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது? யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது? யாருக்கெல்லாம் பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா? கைத்துன்னு பாருங்க. ஃபாதர் பார்க்கணுமா? பணமே வேண்டாமா? யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது? மீண்டும் அவர்களை கைத்துன்னு பாருங்க. இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த அனைவருக்குமே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையை சொல்வதை விட அது பேராசை அதிகமாகவே உண்டு. பணம் அதிகமாக வைத்திருக்கின்ற பணக்காரர்கள் இன்னும் 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 நான் வைத்திருக்கின்ற பணத்தை விட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை பணக்காரர்களுக்கும் உண்டு. ஒருவேளை சோத்துக்காவது எனக்கு பணம் கிடைத்தால் போதும் என்ற வாழ்கின்ற அந்த ஏழைகளுக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆசைப்படுவதில் தவறில்லை. அது பேராசையாக மாறுகின்ற பொழுது நாம் அதிகமாக பொய் சொல்ல தொடங்குவோம். இப்படி ஆசையோடு இருந்த ஒரு பெண்மணி அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக அமெரிக்காவிலே வாழ்ந்து வந்த எலிசபெத் கோமஸ் என்ற பெண்மணி வாழ்ந்து வருகிறார். இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது இந்த உலக பணக்கார பெண்களில் 50வது இடத்தில் இருந்த இந்த பெண், நான் உலக பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் வர வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக 2003ஆம் ஆண்டு
தெரேனஸ் என்ற ஒரு நிறுவனத்தை இவர் ஆரம்பிக்கின்றார். இந்த நிறுவனத்தினுடைய வேலை என்பது ஒரு சொட்டு இரத்தத்தை கொடுத்தால் அவர்கள் 240 வகையான ஆய்வுகளை செய்து நமக்கு முடிவுகளை தருவார்கள். இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய முதன்மையான வேலை. நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அல்லது பக்கத்தில் நீங்கள் போகிற எடிசன் ஆஸ்பத்திரியா, எந்த ஆஸ்பத்திரி, ரசாகா, எந்த ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்தாலும் அதில் எத்தனை வகையான முடிவுகளை தருவார்கள் உங்களுக்கு? ஒன்று சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவாங்க, கொலஸ்ட்ரால், நிறைய செக் பண்ணியிருக்கே போடுது. எப்படி ஒரு 4-5 6 அதிகமாக போனால் 5-6 கிலோ தருவாங்க, அப்படி தானே? ஆனால் இந்த நிறுவனம் 240 வகையான ஆய்வுகளை உங்களுக்கு தருகிறோம் என்று ஒரு பொய்யான விளம்பரத்தை செய்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய நோக்கம் என்பது பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஒரு பொய்யான ஒரு விளம்பரத்தை இந்த உலகில் பதிவு செய்கிறார்கள். மருத்துவ உலகமே இந்த விளம்பரத்தை கண்டு அதிர்ந்து போகிறது. எப்படி ஒரு சொட்டு இரத்தத்தை கொண்டு 240 வகையான ஆய்வுகளை இவர்களால் தர முடியும்? இந்த உலகத்தில் ஃபேமஸான அனைத்து மருத்துவர்களும் வியந்து போகின்ற அளவிற்கு அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் அவர்கள் கூறிய அந்த ஒற்றை பொய். இந்த பொய்யை நம்பி அந்த நிறுவனத்தில் பல முதலாளிகளும் பணம் பல படைத்தவர்களும் இந்த உலகத்திலே நான் தான் பணக்காரன் என்று மார்பு தட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்ற அனைவருமே அந்த நிறுவனத்தில் அதிக முதலீடு செய்கின்றார்கள். இவர்களுடைய முதலீட்டின் காரணமாக அந்த எலிசபெத் கோமஸ் என்பவர் பணக்காரர் பட்டியலில் அவர் இருந்த இடத்தை விட இன்னும் அதிகமாக முன்னுக்கு செல்கின்றார். இதனால் அவர் முன்பு அடைந்த புகழை விட இன்னும் அதிகமான புகழை அவர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக அவர் வளர்ந்து வருகின்ற பொழுது 2012ஆம் ஆண்டு அதே அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. எப்படி ஒரு சொட்டு இரத்தத்தை கொண்டு இத்தனை வகையான இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஒரு பத்திரிகையாளருக்கு வருகின்றது. அவர் இந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் அந்த நிறுவனத்தில் இரத்தத்தை கொடுத்து அவர்கள் ஆய்வு செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரால் முடிந்த அளவிற்கு தனித்தனியாக சென்று அவர் ஆய்வு செய்கின்றார். அவர் பல வகையான மக்களை சந்திக்கின்றார். சந்தித்து இறுதியில் அவர் அதிர்ச்சி அடைகின்றார். அவருடைய ஆய்வின் முடிவில் அவர் கூறுகின்றார், நான் சந்தித்த பல வகையான இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்த மக்களில் பெரும்பாலான தகவல்கள் பொய்யாக இருக்கின்றது. இவர்கள் இந்த இடத்தில் ஆய்வு செய்திருந்தாலும் அவர்கள் அவருடைய நோயின் காரணமாக பிற மருத்துவமனைகளில் சென்று ஆய்வு செய்து அவர்கள் குணமாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிறுவனம் கூறக்கூடியது பொய் என்று அவர் நிரூபிக்கின்றார். இதனுடைய அடிப்படையில் அவர் ஆய்வு செய்த அனைத்து தரவுகளையும் சேகரித்து கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்திலே 11 பிரிவுகளில் அவர் வழக்கு தொடுக்கின்றார். 11 பிரிவுகளில் வழக்கு தொடுத்த அவர் 4 பிரிவுகளில் வெற்றி காண்கின்றார். இதனால் அந்த எலிசபெத் கோம்ஸ் என்ற அந்த பெண்மணி உலகத்தினுடைய பணக்காரர் பெண்கள் பட்டியலில் 50வது இடத்தில் இருந்த அந்த பெண் சிறையிலே அடைக்கப்பட்டு புகழின் உச்சியிலே இருந்த அந்த பெண் புகழை இழந்து எந்த மக்கள் அவரை புகழ்ந்து பேசினார்களோ, இந்த பெண்ணால் நம்முடைய நாட்டிற்கு பெருமை என்று எந்த மக்கள் அவரை புகழ்ந்து பேசினாரோ அதே மக்களால் சீ என்று ஒதுக்கப்பட்டு தள்ளப்படுகின்ற நிலைக்கு அவர் செல்கின்றார். காரணம், பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த பணத்தை கொண்டு புகழுடைய உச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் கூறிய ஒரே ஒரு பொய். அந்த ஒரு பொய் புகழின் உச்சியில் இருந்த அந்த எலிசபெத் கோம்ஸ் அவர்களை புகழினுடைய கீழ்நிலைக்கு கொண்டு சென்று பிறரால் ஒதுக்கி தள்ளப்படுகின்ற மிதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றும் அவர் சிறையிலே இருக்கின்ற அளவிற்கு அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் என்றால் அவர் கூறிய இந்த ஒற்றை பொய் தான் காரணம். அன்பார்ந்தவர்களை, பொய் என்பது எளிதாக கூறிவிடலாம். பிறருக்கு அது உண்மை இல்லை என்று தெரிகின்ற வரையில் நாம் நிரபராதிகள். எப்பொழுது பிறருக்கு அது உண்மை இல்லை, அது பொய் என்று தெரிந்து விடுகின்றதோ அப்பொழுதும் நாமும் இந்த எலிசபெத் கோம்ஸ் போல ஒருவராக மாறிவிடுகின்றோம். நாம் பொய் கூறுவதற்கு நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த நாக்கு தான் நாம் பொய் கூறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. நாம் யோசித்து பார்த்தால் தெரியும், எல்லா உறுப்புகளையும் கடவுள் 2 படைத்திருந்தாலும் நாவை மட்டும் ஒன்றாக படைத்திருப்பார். கண்ணதாசன் இன்னும் அருமையாக கூறுவார், கடவுள் எல்லா உறுப்புகளையும் வெளியில் தருமாறு படைத்திருக்கின்றார், ஆனால் இந்த நாவை மட்டும் வாய்க்குள் அடைத்துவிட்டு அதற்கு பூட்டு போட்டு இருக்கின்றார். ஏனென்றால் இந்த நாவை கொண்டு பிறரை கொல்லவும் முடியும், பிறரை
வெல்லவும் முடியும், பிறரை வாழ வைக்கவும் முடியும் என்று கடவுள் அறிந்திருந்த காரணத்தினால் இந்த நாவை கடவுள் சிறையிலே அடைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி புத்தகம் 12வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை அருமையாக கூறுகின்றது. பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். திருவழிபாட்டு புத்தகம் 22வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை கூறுகின்றது. பொய்யுரைப்போருக்கு மோட்சத்தில் இடமே கிடையாது. பொய்யுரைப்போம் நாக்கை பொய்யுரைப்போரை ஆண்டவர் அருவருக்கின்றார் என்று கூறுகின்ற இதே இறைவார்த்தை பொய்யுரைப்போருக்கு மோட்சத்தில் இடமே கிடையாது என்று கூறுகின்ற அளவிற்கு இந்த பொய் இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பம் வாய்ந்தது என்பதை கடவுள் அறிந்திருந்தார். இந்த பொய் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை அழிக்கின்றது என்பதை மேற்கூறிய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நபிகள் நாயகம் அழகாக கூறுவார், இந்த பொய் என்பது ஒரு தீப்பொறி போன்றது. எப்படி ஒரு தீ சத்தமே இல்லாமல் அது பிறரை அழித்து கொண்டிருக்குமோ அதுபோல இந்த பொய்யும் சத்தமே இல்லாமல் நம்முடைய உடலை அழித்து கொண்டிருக்கின்றது என்று கூறுவார். விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே 2 அரசர்கள் 5வது அதிகாரத்தை நாம் வாசித்தோமே என்றால் சிறிய நாட்டு மன்னனுடைய படைத்தளபதி நாமான் என்பவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தொழுநோய் நீங்குவதற்காக இஸ்ரேல் நாட்டிற்கு அவர் அனுப்பப்படுகின்றார். இதனால் இஸ்ரேல் நாட்டிலே இருந்த எலியா என்ற இறைவாக்கினர் அவர் கூறுகின்றார், 7 முறை யோர்தான் ஆற்றிலே முங்கி எழு, உன்னுடைய நோய் நலமாகும் என்று கூறி அவர் சொன்னது போல இந்த நாமானும் அவர் செய்கின்றார். அவர் தொழுநோய் முழுவதுமாக குணமான பின்பாக அவர் கொண்டு வந்த அந்த 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடையையும் எலிசாவிடம் பரிசாக கொடுத்த பொழுது அவர் அதை வாங்க மறுக்கின்றார். அதனால் இவர் நாமான் மனமுடைந்தவராக தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்கின்ற பொழுது இந்த எலிசாவினுடைய பணியாளர் கேகசி என்ற ஒருவர் அவர் பின்பாக ஓடி வந்து, எப்ராஹிம் நாட்டிலிருந்து இறைவாக்கினர் குழுவிலிருந்து 2 பேர் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்காக நீர் கொண்டு வந்ததை என்னுடைய தலைவர் பெற்று வர சொன்னார் என்று அந்த நாமானிடமிருந்து அவர் பெற்று வந்து அவர் அந்த மலை நாட்டிற்குள் வருகின்ற பொழுது அவருடைய வீட்டிலே அனைத்தையும் வைத்துவிட்டு இறைவாக்கினர் எலிசா முன்பாக வந்து நிற்கின்றார். இறைவாக்கினர் எலிசா கேகசை பார்த்து கூறுகின்றார், நீ எங்கிருந்து வருகின்றாய் என்று அவர் கூறியதற்கு கேகசி கூறுகின்றார், அடியேன் எங்குமே செல்லவில்லை, இங்குதான் இருந்தேன். நீ ஆண்டவர் முன்பாக பொய் சொல்கிறாய் என்று ஆண்டவருடைய ஞானத்தில் எலிசா அதை அறிந்து எந்த தொழுநோய் நாமானை விட்டு நீங்கியதோ அதே தொழுநோயால் கேகசி என்ற அவருடைய பணியாளருக்கு அவர் பிடிக்க செய்கின்றார். அவரோடு மட்டுமல்ல, அவர் கூறிய அந்த ஒற்றை பொய்யினால் அவருடைய தலைமுறைக்கும் அந்த தொழுநோய் பீடித்திருக்குமாறு எலிசா இறைவாக்கினர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் தான் இப்படி என்றால் புதிய ஏற்பாட்டை பார்த்தோம் என்றால் திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் புதிதாக மனம் மாறிய கிறிஸ்தவர்கள் பொது உடைமை கொள்கையை ஏற்ற ஆண்டவருக்காக அனைத்தையுமே சீடருடைய காலடியில் வைத்து வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், அனனியா சபிரா என்ற புதிதாக மனம் மாறிய கிறிஸ்தவர்கள் அவருடைய உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு அனைத்தையுமே சீடர்கள் முன்பாக வைக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு பகுதியை பிரித்து அவருடைய இல்லத்திலே வைத்து பேதுரு முன்பாக அவர்கள் வருகின்ற பொழுது அந்த பேதுருவும் அவரிடமிருந்து அந்த ஆண்டவருடைய வல்லமையால் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை அறிந்து, நீங்கள் உங்களுக்கென ஒரு பகுதியை பிரித்து வைத்து தூய ஆவிக்கு எதிராக பாவம் செய்ய பொய் சொல்ல சாத்தான் உங்களுடைய உள்ளத்தை தூண்டியது ஏன் என்று கேட்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் பேதுரு கேட்பார், நீங்கள் மனிதருக்கு மட்டுமல்ல கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த சபிராவும் அந்த அனனியாவும் அவர்கள் கூறிய அந்த ஒற்றை பொய்யினால் அந்த சீடர்களுடைய காலடியின் முன்பாக அவர்கள் இறந்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த எலிசபெத் ஹோம்ஸ் அல்லது பழைய ஏற்பாட்டிலே கேகசி, புதிய ஏற்பாட்டிலே அனனியா சபிரா இவர்கள் மட்டும்தான் பொய் சொல்கிறார்களா என்று பார்த்தோம் என்றால் இவர்கள் மட்டுமல்ல, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் பொய் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம். எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்குள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய இல்லத்தில் பொய் சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இது நடக்கின்றதா என்று பார்த்தோமே என்றால் இல்லை. இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடைபெற்றது. பதுவை நகரிலே அந்தோனியார் புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பதுவை நகரத்திலே வாழ்ந்த மக்கள் அவருடைய குடும்பத்தில் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புனித அந்தோனியாரிடம் சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வருவார்களாம்.
இப்படி அவர்கள் வருகின்ற பொழுது அந்தோனியார் அவர்களுக்கு தீர்வு கொடுத்து அவர்களுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பாராம். இதனால் பல மக்கள் அவரை தேடி பல ஊர்களிலும் இருந்து வருகின்றார்கள். அந்தோனியார் பார்க்கின்றார், நாம் தங்கியிருப்பது ஒரு துறவு மடம். துறவு மடத்தில் மக்களை அனுமதிக்க மாட்டார்கள். எனவே துறவு மடத்திற்கு அருகில் ஒரு மக்கள் வருவதற்கென்று ஒரு கட்டடத்தை கட்டி அவர்களுக்கு அதில் நாம் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டடம் கட்ட நினைக்கின்றார். அவர் கட்டடம் கட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த கட்டடத்தை பார்வையிட செல்கின்றார். அப்பொழுது அவர் பார்வையிட செல்கின்ற பொழுது அந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருந்த அந்த கொத்தனார் வேகமாக ஓடி வருகின்றார். அந்தோனியாரே, நீர் கொடுத்த எல்லா காசையும் வைத்து நாங்கள் கட்டடத்தை கட்டிவிட்டோம். இன்னும் கட்டடத்தை கட்ட வேண்டும் என்றால் செங்கலும் மணலும் எங்களுக்கு தேவை. எங்களிடமிருந்து அனைத்தையும் முடிந்து விட்டது. எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. நீர்தான் எங்களுக்கு செங்கலையும் மணலையும் வாங்கி தர வேண்டும் என்று அந்தோனியாரிடம் கேட்கின்றார். அந்தோனியார் ஒரு துறவி. அவர் என்ன செய்வதென்று விழிவிதங்கி அவர் வந்த வழியிலே ரோட்டிற்கு நடந்து செல்கின்றார். அவர் நடந்து செல்கின்ற பாதையில் ஒரு விவசாயி மாட்டு வண்டியை ஓட்டி வருகின்றார். அவர் மாட்டு வண்டியை ஓட்டி வருவதை பார்த்த அந்தோனியார் அந்த வண்டியை நிறுத்தி, ஐயா, நான் ஒரு துறவி. நாங்கள் ஒருவேளை உணவு உண்ண வேண்டும் என்றால் பிச்சை எடுத்து தான் நாங்கள் உண்ண வேண்டும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மண்ணல்ல உங்களுடைய வண்டியை சிறிது நேரம் கடனாக கொடுங்கள் என்று அந்தோனியார் கேட்கின்றார். அந்த விவசாயினுடைய அந்த மாட்டு வண்டியில் அவருடைய மகன் உறங்கி கொண்டிருக்கின்றார். அந்தோனியாரை பார்த்து அந்த விவசாயி கூறுகின்றார், என்னுடைய மகன் இறந்து போய்விட்டான். உறங்கி கொண்டிருக்கின்ற அவருடைய மகனை பார்த்து அந்தோனியாரிடம் சொல்கின்றார், என்னுடைய மகன் என்னுடைய மகன் இறந்து போய்விட்டான். எனவே நான் அவரை அடக்கம் செய்ய கல்லறை தோட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னை விட்டு விடுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள் என்று பொய் கூறிவிட்டு அந்தோனியாரை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு அவருடைய பாதையை அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். நான் அந்தோனியாரை பொய் சொல்லி ஏமாத்தி விட்டேன், கேலி செய்து விட்டேன் என்பதை என்னுடைய மகனுடன் சொல்லி நானும் அவரோடு சிரிக்க வேண்டும் என்று அவர் கூறி தன்னுடைய மகனை அவர் எழுப்பிய போது அந்த மகன் எப்படி தூங்கி கொண்டிருந்தானோ அதுபோலவே அவன் இறந்து கிடந்தான். அந்தோனியாரிடம் அவர் பொய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிய பொழுது அந்தோனியார் கூறியது, நீர் சொன்னது போலவே ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையை சொன்னார். அவர் எப்பொழுது ஆகட்டும் என்று சொன்னாரோ அந்த நொடிப்பொழுதே அந்த மகன் இறந்து போயிருந்தான். இதை முழுமையாக உணர்ந்த அந்த விவசாயி இந்த புனிதருடைய அல்லது இந்த துறவியினுடைய அந்த சொல்லால் தான் என்னுடைய மகன் இறந்து போய்விட்டான், அவரிடம் சென்றால் மட்டுமே தான் என்னுடைய மகன் குணமடைவான் என்று அழுது துடித்தவராக எந்த அந்தோனியாரை அவர் ஏமாத்தினாரோ அதே அந்தோனியாரிடம் அழுது புலம்பி அடித்து அவர் ஓடி வருகின்றார். அந்தோனியாரே, உம்மால் மட்டுமே என்னுடைய மகனை காப்பாற்ற முடியும் என்று அவர் புலம்பி அழுத பொழுது அந்தோனியார் அவரை மன்னித்து அந்த மகனுக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்து அவருக்கு மீண்டுமாக இறைவன் வழியாக அந்த உயிரை அவர் பெற்றுக் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்கள், இந்த விவசாயி கூறியது ஒற்றே போய்தான். இவரை எப்படியாவது நான் ஏமாற்ற வேண்டும், இவரை கேலி செய்ய வேண்டும், இதன் மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் என்னுடைய மகனும் சிரித்து சந்தோஷமாக கேலி செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒற்றே போய்தான் அவர் சொன்னது. இன்று அவருடைய மகனுடைய உயிரை இழந்தார். எதே அந்தோனியாரை அவர் ஏமாற்ற நினைத்தாரோ அதே அந்தோனியாரிடம் வந்து புதுமையை அவர் பெற்றுக்கொண்டார். தொடக்கத்தில் கூறியது போல எலிசபெத் ஹோம்ஸ் கூறியதும் ஒரே பொய்தான். ஒற்றை பொய்யால் அவர் புகழின் உச்சியில் இருந்தவர் பிறரால் மிதிபடுகின்ற அளவிற்கு அவர் தாழ்ந்து போனார். கேகசி என்பவர் கூறியது ஒரே பொய்தான். அந்த பொய்யினுடைய விளைவு அவர் பெற்றது அவருடைய குடும்ப வாரிசு முழுவதற்கும் அவர் தொழுநோயை பரிசாக பெற்றார். அனனியா சபிரா கூறியது ஒரே பொய்தான், ஆனால் அவர் இழந்தது அவருடைய உயிரை. இந்த விவசாயம் கூறியது ஒரே பொய்தான், ஆனால் அவர் இழந்தது அவருடைய அந்த அன்பு மகனுடைய உயிரை. அந்தோனியார் சொன்னது ஒரே உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஆகட்டும் என்றார். அதுபோல ஆண்டவருடைய மனிதராக ஆண்டவருடைய வல்லமையை பிறருக்கு செய்கின்ற ஒரு புனிதராக இன்றும் அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கின்றது என்றால் அவர் கூறிய அந்த உண்மைதான் இன்றும் அவருடைய நாவை அழியாமல் காத்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. நாம் பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நான் பிறர் முன்பாக நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக பொய் சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த பொய்யை நான் பொருத்தமாக சொல்வேன் என்று நாம் கூறக்கூடிய அந்த பொய்யை நாம் நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம்
மேற்கூறப்பட்ட இந்த 4 பேரை போல பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோமே என்றால் அந்த பொய் பிறருக்கு பொய் என்று தெரிந்தவுடன் புகழின் உச்சியில் நாம் எவ்வளவுதான் பறந்து சென்றாலும் பிறரால் மிதிப்படுகின்ற மனிதராக மாறக்கூடிய நிலைக்கு நாம் வந்து விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை நான் உண்மையை மட்டும்தான் கூறிக்கொண்டு இந்த அந்தோணியாருக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்ற என்னுடைய பாதுகாவலரான புனித அந்தோணியாரை போல நான் உண்மையை மட்டுமே கூறிக்கொண்டு பிறருக்கு உண்மையான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒருவேளை நீங்கள் உண்மையை கூறி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்களும் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித அந்தோணியாரை போல உண்மையிலேயே பல புதுமைகளை ஆற்ற முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே பொய்யை நாம் சம்பாதித்துவிட்டு ஆண்டவருடைய ஆசிரை இழப்பதை விட உண்மையை கூறிக்கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். அதற்காக வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நல்ல ஆயனாம் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நல்ல முறையில் வழிநடத்திடும். மேய்ப்பாளர்களாக வாழ தேவையான ஞானத்தை அருளையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர்கள் நிறுத்தப்பட்டு எங்கும் அமைதி நிலவிடவும், நாட்டை ஆளும் தலைவர்கள் அமைதியின் தூதுவர்களாக வாழவும், வர இருக்கின்ற தேர்தலில் மக்களுக்காக பணிபுரியும் நல்ல தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திடவும் தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காப்பவரே எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் அருட்தந்தையர்களையும் இறைமக்களையும் உம்பாதம் தருகிறோம். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் அளித்திடவும், ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து தேவைகளை சந்தித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று மொழிந்த இறைவா, பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரே மருத்துவராக இருந்து நலம் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் பிடித்து வழிநடத்தும் அன்பு இறைவா, நாங்கள் மேற்கொண்டிருக்கும் கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும், தேவைகள் சந்திக்கப்படவும், உதவிடும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்திடவும், திட்டமிட்ட நாளுக்குள் பணிகளை நிறைவு செய்து புதிய ஆலயத்தில் ஒன்றிணைந்து உம்மை வணங்கவும் தேவையான அருளையும் கருணையையும் அதிகமாக தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் இப்பொழுது எழுப்பிய எங்களது வேண்டுதல்கள் அனைத்துமே முழுமையாக நிறைவேற நீரை உதவி செய்வீராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலாக தந்து இந்த பாதுகாவலரின் வழியாக நாங்கள் உண்மையை முழுவதுமாக அறிந்து கொண்டு புனித அந்தோணியார் உண்மையின் சாட்சியாக விளங்கியது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பொய்யை விடுத்து உண்மையின் சாட்சிகளாக திகழ உமக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும்
பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயிர்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேற்றை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் இப்பலியை மாண்பிற்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவை எங்கள் மீட்புக்கு பயனுள்ளவையாகவும் உமது பரிவிரக்கத்திற்கு உகந்தவையாகவும் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் சிறப்பாக இந்நாளில் சிறப்பிக்கின்ற குடும்பங்களாகிய
ஏ தொம்மை ராயப்பன் மிக்கேல், ஏ மரிய சந்தானம், மரிய ஜெயம், எம் பால்ராஜ் புலோமி, ஆலோசனை மரியான் கனி, அந்தோணிராஜ் முத்துலட்சுமியுடைய குடும்பத்தினரையும், நாளை சிறப்பிட குழந்தையை சன்பியம் அதில் உள்ள குடும்பங்கள் அனைத்தையும், என் பங்கு சமூகத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் உடைய திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிரோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளை கிடைத்தார மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கடவுளப்பட யோசிப்பும் ராயப்ப பிரசன்ன எங்கள் விசுவாசங்கான தகப்பன் சபேரியா, ஜான்மரிய வியானி, புனித குலத்திர சம்பாள், எங்களுடைய பாதுகாவலர் பதுவை பதிதர் புனித அந்தோணியார், புனித அண்ணம்மாள், புனித கித்தேரியம்மாள், புனித கத்ரின் சியன்னா, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வனத்தந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்பதும் தங்களை மேலாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் வரும் இருந்தாகவும் இருப்பனவாகும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகம் எங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். நீர் காய்ந்த நிழலியும் மரங்கள் போல் துன்பங்கள் மறைந்தே முகம் காட்டு. உயிர் காக்கும் காற்றும் கண்மறைகள் போல் தடை காட்டும் குணம் நீக்கி நலம் நாட்டு. நிரப்பத்து வலுவூட்டும் காற்றை போல் வழிவேகம் தனியெங்கும் வளமூட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் வழிவேகம் தனியெங்கும் வளமூட்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். மலர்வாசம் தரும் பூவில் இழப்பில்லை. மான்பிள்ளை மறைந்தாலும் குறைவில்லை. தானே தன் கனி உண்ணும் செடியில்லை. தரகென்று வாழ்ந்தால் பிடிவில்லை. இலகாத மனம் செய்த பணியில்லை. இறங்காத இதயத்தில் நிறையில்லை. இறங்காத மனம் செய்த பணியில்லை. இறங்காத இதயத்தில் நிறையில்லை. தன் துன்பம் பிறர் வாழும் புறமாகும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் விழாவில் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய பதுவை பதிதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, 3ஆம் நாள் நம்ம நாளிலே நாம் இருக்கிறோம். இந்நாளில் நமக்காக இந்த திருப்பலை சிறப்பித்து ஒரு அருமையான மறையுரையை, பொய் சொல்லக்கூடாது, பொய் ஒரு நாளும் வாழ்வில் ஏற்றத்தை தராது, மாறாக அது கடவுளை விட்டு நம்மை பிரித்து விடும், நமக்கு தாழ்வையும் மனக்கசப்பையும் நம்ம கொடுத்து விடும் என்ற அருமையான சிந்தனையை நம்ம கொடுத்தவர்கள் அருட்தந்தை கிராண்டின் அவர்கள், அடைக்கலாபுரம் சூசை அறநிலையத்தின் உதவி இயக்குநராக இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் அழைத்தவுடன் வந்தார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான தருணம். ஏனென்றால் இந்த நாட்களில் அதிகமாக மக்கள் ஸ்பான்சர்ஸ் போகிறாங்க. அப்படி செல்லும் பொழுது தந்தை அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபாதர் வந்தாங்க. 1 மணி நேரம் தான் ஃபாதர், 1 மணி நேரத்தை பூசை வச்சுட்டு போயிடலாம் அப்படி சொல்லும்போது தான் அவங்களால, ஏனென்றால் பார்க்காம கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வரதா சொன்னாங்க. அவை இப்படிப்பட்ட தருணத்திலும் நமக்காக வந்து தர்மையான திருப்பலியை நமக்காக நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த பொன்னாடையை தொம்மை ராயப்பன் அவர்கள் இந்த நூலாடையை சாற்றுவார்கள். நன்றி. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த குழந்தை இயேசு அன்பியத்திற்கும் மற்றும் திருப்பயணிகளாக வந்திருக்கிற குடும்பத்தாரிய தொம்மை ராயப்பன் மிக்கேல், மரிய சந்தனம், மரிய ஜெயம், பால்ராஜ் புலோமி, ஆலோசனை மரியான், கனி, அந்தோணிராஜ், முத்துலட்சுமி இவர்களது குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டி கரவொலி மூலம் செலுத்திவிடுவோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களை நாளை சிறப்பிப்பவர்கள் சகாய மத அன்பியத்தார் மற்றும் குடும்பங்கள், தொம்மை அந்தோணி மரியம்மாள், அந்தோணி சபரிமுத்து, மரிய தங்கம், ராஜ்ய மனுவேல், சாமிக்கண்ணு, இருதயராஜ், மிக்கேல் அம்மாள் இவர்களுடைய குடும்பத்தில் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த அன்பார்ந்தவர்கள் யாரெல்லாம் திருவிழாவின் பொழுது உடைய குழந்தைகளுக்கு திருமண கொடுக்க இருக்கிறீர்களோ, புது நன்மை கொடுக்க இருக்கிற அவர்கள் தயவு செய்து முன்கூட்டியே என்னை வந்து பார்த்து அதற்கான ஏற்பாடை செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை எப்ப பூசை? மாலை இல்லையா? காலையில் வந்துடாதீங்க. காலைல 5:50 தட்டிட்டு இருக்காங்க வந்தேன். சரியா? நாளை மாலை 7 மணிக்கு இதே நேரத்தில் திருப்பலி என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, தூய்மை துளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அள்ளல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திருஇருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடிய புதரே, உம்மை தேடி வந்தோம், புகழ் பாடி வந்தோம், புனித நகர்நாடி ஓடி வந்தோம். கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடிய புதரே, உம்மை தேடி வந்தோம், புகழ் பாடி வந்தோம், புனித நகர்நாடி ஓடி வந்தோம்.
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனிதரே தூயரே அந்தோணியாரே, உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. 8 திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, கோல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே இறைக்கரமே புதுமை புனிதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புனிதரை தேர்வு செய்தார். நிறையருள் அவர் மேல் பொழிந்து வானுயர அவரை உயர்த்தினார். அன்பர் புகழ் வானுயர்ந்து கொடி பறக்குது, ஆழ்கடலை தாண்டி சென்று மனம் பரப்புது. பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து பெருகுது. வலிமை மிக்க புனித கரம் உறக்க மறந்தது.